திருவாரூர் அருகே ஓஎன்ஜிசி குழாயில் ஏற்பட்ட கசிவால் 5 ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள உளுந்து பயிர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் ராஜசேகரிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். ராஜசேகர், திருவாரூர் அருகில எந்த இடத்துல ஓஎன்ஜிசி குழாயில கசிவு ஏற்பட்டிருக்கு? தமிழரசன், நம்ம திருவாரூர் அருகே தென்கரை வேளங்குடி பகுதியில் ரத்னவேல் சுப்பிரமணியனோட 5.5 ஏக்கர் இந்த நிலத்துல தான் இந்த ஓஎன்ஜிசி குழாய் பதிக்கப்பட்டிருக்கு. இப்ப தற்போது அவர் அந்த விளைநிலங்கள்ல உளுந்து பயிரை தெளிச்சிருக்காரு. இப்ப தற்போது இந்த ஓஎன்ஜிசி குழாயில கசிவு ஏற்பட்டு அதுல இருந்து ரசாயன கழிவு நீர் வெளியானதுனால அந்த உளுந்து பயிர் தற்போது கருக தொடங்கியுள்ளது. இப்ப தற்போது அந்த நீர் தொடர்ந்து வெளியேறி வருவதால் அந்த பயிர்கள் தொடர்ந்து கருகி ஒரு நிலை உருவாகி உள்ளது. அது மட்டும் இல்லாமல் இப்ப தற்போது இந்த பயிரால் எங்களுக்கு உரிய இழப்பீடு அரசு வழங்க வேண்டும் என தெரிவித்திருக்கிறாங்க. இது ஏற்கனவே எங்கள்கிட்ட இந்த அப்போதைய அனுமதி இன்றி இந்த இடங்கள்ல குழாய் பதித்ததாகவும் அந்த விளைநிலத்தோட உரிமையாளர் நம்மிடம் புகார் தெரிவிச்சிருக்காங்க. தற்போது அந்த விளைநிலத்தை குழாயை முழுமையாக அகற்ற வேண்டும், மத்திய மாநில இவங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வச்சிருக்காங்க. தமிழரசன், ராஜசேகர், அந்த விவசாயி எவ்வளவு இழப்பீடு கேட்கிறாரு? இந்த பிரச்சனை, இந்த பாதிப்பு குறித்து அதிகாரிகள் தரப்புல என்ன சொல்றாங்க? தமிழரசன், இப்ப இந்த ரத்னவேல் சுப்பிரமணியன் என்ன சொல்றாருன்னா, எங்கள்கிட்ட ஏற்கனவே இந்த விளைநிலங்கள்ல குழாய் பதிப்பதற்கு அனுமதி அவங்க வாங்கல. அது மட்டும் இல்லாம தற்போது இந்த விளைநிலத்துல இந்த கழிவுநீர் வந்திருப்பதால் முழுவதுமாக எங்களுக்கு இனி வரும் காலங்கள்ல விவசாயமே பண்ண முடியாத சூழ்நிலை உருவாக தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆண்டு ஒன்றுக்கு 30 நாங்க சாகுபடி பண்ணிக்கிட்டு இருந்த இந்த நிலத்துல மிகப்பெரிய அளவுல பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. எங்களுக்கு தற்போது எங்களுக்கு முக்கியமான கோரிக்கை என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, எங்களுக்கு இந்த இடத்தை நேரில் அவர்கள் பார்வையிடணும், அதிகாரிகள் பார்வையிடணும். அது மட்டுமின்றி எங்களுக்கு இந்த இழப்பீடு என்பது ஏக்கர் ஒன்றுக்கு 25,000 வரை வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவங்க வச்சிருக்காங்க. இது குறித்து நம்ம மாவட்ட ஆட்சியர் மதிவாணன் தொடர்பு கொண்டு கேட்டோம். அந்த மாவட்ட ஆட்சியர் மதிவாணன் நம்மளுடைய தொலைபேசியில் எடுக்க மறுத்துவிட்டார். மேலும் தொடர்ந்து ஓஎன்ஜிசி துறை அதிகாரிகள் நம்ம தொடர்பு கொண்டு தான் இருக்கோம். இதுவரை எந்த ஒரு பதிலையும் அவங்க அளிக்கவில்லை. தமிழரசன், ராஜசேகர், இதே மாதிரி பல்வேறு தரப்பு விவசாயிகள் விளைநிலங்களையும் ஓஎன்ஜிசி குழாய் பதிக்கப்பட்டிருக்கு. இந்த பிரச்சனை தொடர்பா மற்ற விவசாயிகள் தரப்புல இருந்து ஏதேனும் கருத்து சொல்லியிருக்காங்களா? ஏற்கனவே டெல்டா மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த ஓஎன்ஜிசி நிறுவனம் பதிச்சதுனால பல்வேறு பாதிப்புகளை நாங்க தொடர்ந்து சந்திச்சுட்டு வருவதாக விவசாயிகள் தெரிவிச்சிருக்காங்க. இது நம்மிடம் மீத்தேன் கூட்டமைப்போட ஒருங்கிணைப்பு தலைவர் வரதராஜன் நம்மிடம் பேசிய போது என்ன சொன்னார்னா, தற்போதைய திருவாரூர் அருகே கற்கோவில், அதே போல வெள்ளக்குடி, அடியக்கமங்கலம் இது போன்ற பகுதிகளில் ஏற்கனவே விளைநிலங்கள்ல இந்த குழாய் உடைப்பு ஏற்பட்டு பல்வேறு விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீர் ஆதாரம் முழுமையாக பாதிக்க நல்ல குடிக்க வேண்டிய குடிநீர் உப்பு தண்ணீராக மாற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. நாங்க பல்வேறு கட்ட போராட்டங்களை நாங்க நடத்திருக்கோம். ஏற்கனவே ஓஎன்ஜிசி வெளியேற்ற வேண்டும், அந்த காவிரி டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக, விவசாய மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ந்து போராட்டங்களை நாங்க ஈடுபட்டு வரோம். ஆனா எந்த ஒரு அரசும், தமிழக அரசோ மத்திய அரசோ எங்களோட விவசாயிகளை கோரிக்கையை அவங்க செவிசாய்க்கவில்லை என்ற ஒரு தரப்பை இவங்க தெரிவிச்சிருக்காங்க. விவசாய சங்கம் சார்பாக தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா இன்னொரு முக்கியமான விஷயங்கள் என்னவென்று தெரிவிக்கணும்னா, இந்த விவசாய நிலங்கள்ல அந்த தண்ணீர் வெளியாவதனால அதுல உள்ள உயிரினங்கள், சாதாரணமாக அந்த நண்டெல்லாம் இறந்து போயிட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த தண்ணீரில் நடந்தால் எங்களுக்கு அரிப்பு ஏற்படுவதாகவும் இப்பகுதியில் உள்ள விவசாயிகள் தெரிவிச்சிருக்காங்க. தமிழரசன், ராஜசேகர், தொடர் போராட்டங்கள், பிரச்சனைகளை நிறைய சந்தித்து வரதா சொல்றாங்க விவசாயிகள். அங்க இருக்கிற விவசாயிகள் உடனடி தீர்வா எதை எதிர்பார்க்கிறாங்க இந்த பிரச்சனைக்கு? குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா, இந்த விளைநிலங்கள்ல பதிக்க குழாயை அகற்றணும். குறிப்பா இந்த குழாய்கள் விளைநிலங்கள்ல பதிக்க கூடாது. அது மட்டும் இல்லாம மெயின் சாலைகளின் ஓரத்துல வேணா அந்த குழாய்களை பதிக்கலாமே தவிர விளைநிலங்கள்ல பதிக்க கூடாதுன்னு. ஏன்னா இந்த குறிப்பா தமிழகத்துக்கே உணவளிக்கக்கூடிய மாவட்டமாக டெல்டா மாவட்டங்கள் இருப்பதனால இந்த பகுதியில இந்த ஓஎன்ஜிசி குழாயால பல்வேறு விபத்துகள் ஏற்படுது. ஏற்கனவே பாத்தீங்கன்னா கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு திருவாரூர் அருகே வெள்ளக்குடி பகுதியில ஒரு அந்த ஓஎன்ஜிசி குழாயில உடைப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக தீ ஏற்பட்டதால் ஒரு மாணவன் முற்றிலுமாக கருகி ஒரு மாணவர் உயிரிழந்திருந்த சம்பவம் இந்த பகுதியில் நடந்திருக்கு. அப்போதிலிருந்தே தொடர்ந்து விவசாயிகள் இந்த பகுதியில் வலியுறுத்திட்டு வராங்க. அந்த ஓஎன்ஜிசி குழாயை பதிக்க கூடாது, விளைநிலங்களை பதிக்க கூடாது என்ற ஒரு கோரிக்கை தொடர்ந்து அரசு கிட்ட வச்சுட்டு தான் வராங்க. இருந்த போதிலும் அப்பப்போ அந்தந்த போராட்டங்களை அரசு தரப்புல நாங்க உடனடியாக நடவடிக்கை எடுப்போம் என்று ஒரு கோரிக்கை, அவங்களோட தரப்பு நியாயத்தை வைக்கிறாங்களே தவிர அதற்கப்புறம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலன்னு விவசாயிகள் குற்றம் சாட்டுறாங்க. தமிழரசன், ராஜசேகர், விவசாயிகளோட குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கம் இருக்க, விளைநிலங்களை பதிக்காம வேற வழியா ஓஎன்ஜிசி குழாய் பதிக்கணும்ன்ற அந்த கோரிக்கைக்கு அதிகாரிகள் ஏன் செவிசாய்க்க மறுக்கிறாங்க?
தற்போது வரை குறிப்பா சொல்ல வேண்டும் என்றால் நம்ம வந்து இப்ப ஏற்கனவே வந்து இந்த ஓஎன்ஜிசி நிறுவனத்திற்கு வந்து திருவாரூர் மாவட்டத்தில் பதிக்கப்பட்ட குழாய்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் வந்து அவங்க தொடர்பு கொள்வதற்கு வந்து காரைக்கால் மாவட்டம் நிறைவில தான் அந்த ஓஎன்ஜிசி தலைமை அலுவலகம் இருக்கு. இது வந்து பல விவசாயிகளுக்கு இந்த பகுதியில் தெரியல என்றுதான் சொல்றாங்க. குறிப்பா சொல்லணும்னா இப்ப தற்போது இந்த பாதிக்கப்பட்டிருக்க விவசாயிக்கு கூட நாங்க எந்த இடத்துல போய் வந்து அந்த புகாரை வந்து தெரிவிக்கணும் அப்படின்னு கூட தெரியல அப்படின்னு தான் நம்மிடம் தெரிவிச்சாங்க. அதான் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஓஎன்ஜிசி நிர்வாகத்திடம் வந்து இது குறித்து அனைத்து துறை விவசாயிகளையும் அழைத்து வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினாங்க. அப்போது ஓஎன்ஜிசி அதிகாரிகள் என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஓஎன்ஜிசி நிறுவனம் வந்து குழாய் பதிப்பதற்கு வந்து மாற்று இடத்தை வந்து நாங்க தேர்வு செய்யணும், அதற்கு வந்து எங்களுக்கு வந்து அதிகாரிகள் எங்களுடைய மேல் அதிகாரிகள் தான் அதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு தெரிவிச்சிருந்தாங்க. இருந்த போதிலும் அதுக்கு அடுத்த கட்டமாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதுதான் கூற வேண்டும். இதுவரை இந்த பகுதியில் வந்து தொடர்ந்து இந்த ஓஎன்ஜிசி நிறுவனம் வந்து குழாய் பதிக்கும் பணிகளை வந்து நடத்திட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே கெயில் நிறுவனம் வந்து ஓஎன்ஜிசி குழாய் இணைந்து வந்து குழாய் பதிக்கிறதா வந்து விவசாயிகள் வந்து புகார் தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா அதற்கு வந்து ஓஎன்ஜிசி நிறுவனம் நாங்க அப்படி பண்ணல அப்படின்னு நம்மளிடம் வந்து விளக்கம் தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா இருந்த போதிலும் இந்த விளைநிலங்கள்ல வந்து இவங்களை குழாய் பதிக்க கூடாது என்பதே இவங்களோட அனைத்து விவசாயிகளோட ஒரு மேலான கோரிக்கையாக இருக்கு. தம்பி தமிழரசன். ராஜசேகர், விவசாயிகளின் கோரிக்கை தொடர்ந்து ஒரு பக்கம் இருக்க ஓஎன்ஜிசி குழாய் பதிக்கும் பணிகள் நடைபெற்று வரதா சொல்லியிருக்கீங்க. டெல்டா பகுதிகளில் எத்தனை ஏக்கர் விளைநிலங்களில் இந்த குழாய் பதிக்கும் பணிகள் இப்ப நடைபெற்றுட்டு வருது? இப்ப நம்ம மாவட்டம் திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு திருவாரூர்ல அடியக்கமங்கலத்துல தொடங்கி மன்னார்குடி, நீடாமங்கலம், வலங்கைமான், கமலாபுரம் இதே போன்ற பகுதிகளில் அவங்களோட சைட் வந்து அவங்க பிளான்ட் வந்து போட்டு மிக பெரிய அளவில் வந்து அந்த ஓஎன்ஜிசி நிறுவனம் வந்து அவங்களோட கச்சா எண்ணெய் எடுக்கும் பணியை வந்து தொடர்ந்து நடத்திட்டு வராங்க. குறிப்பா சொல்லணும்னா இப்ப புதியதாக திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே கற்கோவில் பகுதி, இந்த பகுதியில வந்து புதியதாக ஒரு பிளான்ட் போட்டிருக்காங்க. இந்த பகுதியில வந்து இப்ப இந்த பிளான்ட் போட்டதற்கு அப்புறம் அந்த பகுதியில் அருகில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் வந்து எங்களால இந்த பகுதியில வசிக்க முடியலன்னு ஒரு குற்றச்சாட்டு வந்து ஏற்கனவே தெரிவிச்சு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. என்னன்னா அவங்களோட தண்ணீர், நிலத்தடி நீர் வந்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கு. எங்களுக்கு நாங்க குடிக்க வேண்டிய குடிநீர் வந்து உப்பு தண்ணீராக மாறி வருகிற சூழ்நிலை உருவாகியுள்ளது. அது மட்டும் இல்லாமல் அதோட துர்நாற்றம் என்பது அந்த ரசாயன கழிவுநீரோட துர்நாற்றம் வந்து அதே பகுதியில் வந்து வெளியேற்றதுனால அவங்க அங்கு உள்ள குழந்தைகளுக்கு பல்வேறு நோய்கள் ஏற்படுவதாகவும் இப்பகுதியில் உள்ள விவசாயிகளும் பொதுமக்களும் தெரிவிச்சிருந்தாங்க. இதே போன்று மாவட்டம் முழுவதும் வந்து இப்ப திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு மன்னார்குடி பகுதி, அதே போன்று வந்து கமலாபுரம் பகுதி, எருக்காட்டூர் இந்த உள்ளிட்ட பகுதிகளில் வந்து அதிக அளவு வந்து ஏற்கனவே விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த வெள்ளக்குடி போன்ற பகுதிகளில் வந்து உயிரிழப்புகள் வரையும் ஏற்பட்டிருக்கு என்பதை உண்மை. தம்பி தமிழரசன். கண்டிப்பா ராஜசேகர், விவசாயிகளின் தொடர் கோரிக்கை குரல்களுக்கு விரைவில் உரிய தீர்வு காணப்படும் என்று நம்பலாம். உங்களுடைய உடனடி தகவல்களுக்கு நன்றி.